தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் வேட்பாளர்கள் அனல் தெறிக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அமைச்சர் சி.வே. கணேசன் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய வேட்பாளர் விஷ்ணு பிரசாத், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மகளிரின் வங்கிக் கணக்கில் ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருப்பதாக கூறி வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணி அதாவது கை சின்னமே ஜெயிச்சா மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய், வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்பட வேண்டும் என்ற உன்னதமான திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள். கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் திண்டுக்கல் மாவட்டம் ஏடச்சந்தூர் தாலுகா பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மாரப்பாடியில் பிரச்சாரம் செய்தபோது பாஜக மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் வி.சி. தர்மர் 150 கிலோ எடை கொண்ட ராட்சத மாலையை கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்பளித்தார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன், வேட்பாளர் பாபு உள்ளூர்காரர் என்பதோடு அவரது தந்தை 2 முறை பூம்புகார் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் என்றும், ராகுல் யாத்திரையில் கையை பிடித்துக் கொண்டு நடந்ததற்காக திருவள்ளூரை சேர்ந்தவரை இந்த தொகுதியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி நிறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். பவுன்ராஜ் 2 முறை எம்எல்ஏ, ஒரு மாவட்டத்துக்கு சிறப்பாக மக்களுக்காக பணியாற்றிய குடும்பம் இது. அது என்னடா குடும்பம்னா, ராகுல் காந்திக்கு 2 மாதம் நடக்கிறப்ப கையா பிடிச்சி விரல பிடிச்சி போனதுக்காக ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை நினைச்சு பாருங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் பாபுவை இரட்டை இலை சின்னத்திலே வெற்றியடைய செய்வோம். பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து அவரது தந்தையும் அமைச்சருமான கே.என். நேரு திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வெள்ளூரில் பிரச்சாரம் செய்த அவர் இப்பகுதியில் பாய் தொழிலுக்கு இலவச மின்சாரம் வழங்க வழிவகை செய்வதாக உறுதியளித்தார். பாய்க்கு இலவச மின்சாரம் என்பது எனக்கு தெரியவில்லை எப்படி இருக்கிறது என்று. மற்ற இடங்களிலே கயத்தாரில் கொடுத்திருந்தால் இங்கேயும் வாங்கி தரலாம், அதுல ஒன்றும் மறைச்சல. நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு நான் திருப்பி வர முடியாது, திருப்பி நடக்க. எனவே உங்களுடைய பெருவாரியான ஆதரவை உதயசூரியன் சின்னத்தில் அருணேருக்கு அளித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு. ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாகவும் பல பகுதிகளுக்கு அரசு பேருந்து சேவை இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். எல்லாம் கோபமா இருக்கிறாங்க. இன்னைக்கே பார்த்திருப்பீங்க நீங்களே. தண்ணி அடிப்படை உரிமைகள், குடிக்க தண்ணி இல்ல, போயிட்டு வர போக்குவரத்துக்கு பஸ் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.